ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு முன்பதாக ஒரு 5 நிமிடம் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வந்திருக்காங்களா? உங்கள் ஒய்ஃப் வந்திருக்கா? அட்மிட் பண்ணியிருக்கா? சரி, நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம் ஒரு நிமிஷம். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். என்னை பாருங்களேன். சத்துரு சாத்தான் தாக்காமல் இருப்பதற்கு வேதத்தில் அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சொல்லணும், தேவனுடைய வசனத்தை சொல்லணும், பரிசுத்தாவினுடைய அக்கினி நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஜெபம் ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வாசித்த சங்கீதத்தில் கிட்டத்தட்ட 3 முறை நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு வரும். இல்லை, 3 முறை நினைக்கிறேன். நான் வாசிக்க கவுண்ட் பண்ணேன். 3 முறை கேடகம். கவனிங்க, நான் சொல்கிற வசனத்தை இப்போ வாசிக்க போகிறீங்க. சாத்தான், சத்துரு, பிசாசு நம்மளை தாக்குறான். ஒரு அம்பு போல ஒரு தீய அக்கினியினுடைய வல்லமை வருது. அதை தடுப்பதற்கு ஆண்டவர், நான் உங்களுக்கு இப்போ எல்லாம் சொன்ன, இயேசு கிறிஸ்துவின் நாமம், இல்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், தேவனுடைய வசனம், ஜெபம், பரிசுத்தாவினுடைய அக்கினியின் வல்லமை, இதெல்லாம் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு கேடகம், கர்த்தர் உனக்கு கேடகமா இருக்கான்னு பார்த்தோம். சத்துரு எய்யக்கூடிய, சத்துரு அனுப்பக்கூடிய அந்த எதிர்ப்பின் அம்புகளை தடுப்பதற்கு நம்மகிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 6:16. இங்க பாருங்க, யாருங்க? பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம். அக்கினி ஆஸ்திரங்கள் யார் எய்கிறார்கள்? பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவனுடைய அக்கினி ஆஸ்திரங்கள், அவனுடைய அக்கினி அம்புகள், அவனுடைய எதிர்ப்பின் காரியங்கள், அந்த ஆயுதங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய், அவிழ்த்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். போ, எனக்கு நான் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தினது தான் நான் வந்து சொல்றேன். இப்ப இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இல்லாம போயிடுது. எதை பெருசு பண்றோம்? கர்த்தரை காட்டிலும் சத்துருவை பெருசு பண்ணிடுறோம், வியாதியை பெருசு பண்ணிடுறோம், பிசாசனுடைய தாக்குதல், ஐயோ அவன் பெரிய ஆளு அப்படின்றோம். விசுவாசங்கிற கேடகத்தை, விசுவாசம் இருக்கு, விசுவாசங்கிற கேடகத்தை கீழே வச்சிடறோம். அது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. பிடிச்சுக்கிட்டா போதும், நிச்சயமே தடுக்க முடியும். ஆமேன். சரி, பல விதமான வியாதிகளுக்கு நான் சொன்ன நிறைய சொல்லலை. செய்திக்கு போக போகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு. பலவித வியாதிகளுக்கு காரணம் பிசாசு. அது தெரிந்து கொள்ளணும். நிறைய சொல்ல முடியும். நான் அதை இப்போ பேசலை. நான் செய்தியும் அது அல்ல. ஒரு 5 நிமிடம் ஜெபிப்போமா? 5 நிமிடம் அப்படி உட்கார்ந்துருங்க. ஜீசஸ், ஆண்டவரே துதிக்கிற ராஜா, கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமைக்காய் உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காய் உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு கூட உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே விடுதலையோடு உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஜனங்களுக்குள் ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, ஜனங்களுக்குள் ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, ஜனங்களுக்குள் ஒரு விடுதலை. சத்தியத்தை கேட்க முடியாமல் ஆண்டவரே இறுக்கமாக இருக்கிற தன்மைகள் எல்லாம் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளை நான் உடைக்கிறேன். ஆவியிலே விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே, ஆவியிலே விடுதலையை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஒரு விடுதலையை கொடுப்பீராக.
ஆண்டவரே, சத்தியத்தை கேட்க விடாமல் சத்தியத்தை மறைக்கும்படியாக சத்துரு கிரியை செய்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அதனுடைய கிரிகளை நான் அழிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே அழிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கனநித்திர நாவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். நிர்விசார தன்மையை கடிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஏனோ தானோ என்று இருக்கிற அந்த தன்மைகள் எல்லாம் மாற்றி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஜனங்களை விட்டு நீக்குவீராக. நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவைகள் கடந்து போவதாக. சத்துருடைய கட்டுகள் உடைக்கப்பட்டு போகட்டும். நிர்மலமாகி போகட்டும். அழிக்கப்பட்டு போகட்டும். அதமாகி போகட்டும். பலவீனத்தின் ஆவியே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறோம். என்னோடு எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சீக்கிரத்தில் நான் மெசேஜ் முடிக்கணும். டைம் கொஞ்சம் தான் இருக்கு. எத்தனை பேரு, நான் உங்கள்கிட்ட கையெல்லாம் தூக்க சொல்லல, எத்தனை பேர் சின்சியரா நான் கேட்கறது, எத்தனை பேர் இன்றைக்கு பைபிள் வாசிங்க? கையெல்லாம் தூக்க வேண்டாம், கையெல்லாம் தூக்கு. எல்லாருக்கும் கையை தூக்கி, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் வாசிங்க? டெய்லி எத்தனை பேர் பைபிள் வாசிட்டே இருக்கீங்க? டெய்லி நான் வாசிக்கிற ஒவ்வொரு அந்த பகுதியும் இப்படி நான் குறித்து வச்சுட்டே வருவேன். அடையாளம் வச்சிருப்பேன். நாளைக்கு என்ன வாசிக்கணும், இன்னைக்கு வாசிச்சேன், நாளைக்கு என்ன வாசிக்கணும்னு குறித்து வச்சிருக்கேன். உங்களுக்கு சொல்றேன் 3 காரியம். 1 விசுவாசம், 2வது ஜெபம், 3வது வேதம் வாசிப்பு. கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க. பைபிள் வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நான் உங்களை ஒன்றுமே சொல்லலை, டிஸ்கரேஜ் பண்ணலை. வாசிக்கலையா, வாசிக்காமலாம் எந்திரிச்சு, இதெல்லாம் நான் சொல்லலை. அதெல்லாம் நல்லதில்லை, நல்ல பழக்கம் அல்ல. உங்களை நான் அப்படி சொல்லலை. வீட்டில் டெய்லி எந்த நேரம் உங்களுக்கு வசதியோ, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? காலையில் எழுந்திரிச்சு நான் வேலைக்கு போயிடுவேங்க, ரொம்ப அவசரமாக இருப்பாங்க, ஒன்றுமே நான் சொல்லலை. நைட்டில் ஆனால் தூக்கமாக வரும் பாஸ்டர், ஒன்றுமே செய்ய முடியல, ஒன்றுமே சொல்லலை. எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நேரம் கொஞ்ச நேரம் ஜெபத்தில் இருங்க, பைபிள் வாசிங்க. நான் வாசிக்கிற பகுதியை குறித்து வச்சுருக்கேன். டெய்லி வரிசையாக வாசிங்க, பைபிள் வாசிங்க. அப்படி வாசிக்கிறது உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய அந்த பைபிள் வசனம் உங்களுக்குள்ளே வரும், சத்துரு உங்களை தாக்க முடியாது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, செய்திக்கு நேராக நான் இப்பொழுது வருவோம். ஒரு அரை மணி நேரத்தில் செய்தியை முடிக்கணும். ரைட். இன்றைக்கு ஆராதனுடைய தலைப்பு என்னன்னா, ஆராதனை செய்ய போகவிடு. ஆராதனை செய்ய போகவிடு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்காங்க. அடிமையா இருக்கும் பொழுது வாசிங்க வசனம், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய், நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. இன்னொரு இடத்துல போகவிடு. என் ஜனங்களை ஆராதனை செய்ய என்ன செய்ய? அனுப்பிவிடு அல்லது போகவிடு. என் ஜனங்களை. அப்ப என் ஜனங்கள் எங்க இருக்காங்க? எகிப்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் மோசேட்டு சொல்றாரு, நீ போ பார்வோனிடத்துல போய் சொல், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு அல்லது அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாங்க. இதான் மோசே ஆராதனை போய் அப்படிதான் நின்று கேட்கிறாங்க. நாங்க கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், எங்களை போகவிடு. ஆராதனையை தடை செய்கிறான் பார்வோன். எப்படியெல்லாம் தடை செய்யறான்னு பார்க்க போறோம். இன்றைக்கு ஆராதனையை தடை செய்கிறது யாரு?
ஆராதனை தடை செய்கிறது சாத்தான். இன்றைக்கு அநேகர் பல சூழ்நிலைகளிலே பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சபையில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க. வீட்டில் போன உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சோர்வாக வருதுங்க, கை கால் ஓஞ்சி போகுதுன்னெலாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அநேகருக்கு சத்துரு தாக்குறதை நாம் பார்க்கிறோம். நம்ம சபையை விட்டு போனவங்க சில சமயம் வருவாங்கன்னா அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன். வந்துட்டு ஒரு முறை ஒரு 4-5 பேர் வந்தாங்க. வீட்டில் வந்து அப்படி நிற்கிறாங்க. பாஸ்டர் உங்களை பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணாங்க, வாங்கன்ட்டேன். வந்துட்டாங்க. வந்துட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி நான் ஜெபம் பண்ணுறேன். என்ன விஷயம்? சத்துருடைய ஒரே போராட்டங்க, சத்துருடைய போராட்டம். அப்படியே நான் ஜெபம் பண்ணுறேன். பரவாயில்ல, நீங்கள் போயிட்டுருக்கிற பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், நல்ல பாஸ்டராச்சு அப்படின்னு. இல்லைங்க அவர் ஜெபம் பண்ணுறாருங்க, ஆட மாட்டேங்குது பிசாசு. சரி பரவாயில்ல. இன்னொரு இடத்துக்கு போனீங்களே, 3000 பேர்லாம் வந்தாங்க, நல்ல பாஸ்டர், எனக்கு ரொம்ப வேண்டிய பாஸ்டர், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கேயும் ஆட மாட்டேங்குது. ஓ இப்போ எங்கிட்ட வந்தால் தான் ஆடுதா? சரி பரவாயில்ல, நல்லா கவனிங்க. ஒன்றுமே இல்லை, நான் ஜெபம் பண்ணணும். பாவம் வந்துட்டாங்களே, சபை விட்டு பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல. ஜெபம் பண்ணா அந்த ஒருத்த தவிர ஒரு 4-5 பேர் டப்பு 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 டப்புன்னு விழுந்தாங்க. விழுந்து ஒரே சத்தம், பக்கத்து வீட்டுலாம் கேட்குற மாதிரி ஒரே சத்தம், வாந்தி, பிசாசெல்லாம் போயிடுச்சு. போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. சரி போங்க. என் மனைவி எல்லாத்தையும் வீட்டெல்லாம் கழுவுனா பாவம், அது ஒரு இது இருக்கு. நல்லா கவனிங்க. அதாவது நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், எந்த சர்ச்சுக்கு போனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த பாஸ்டரோட இன்னொரு பாஸ்டர் வல்லமை கூட, இன்னொருத்தர் பாஸ்டர் வல்லமை கூட, நான் பிசாசு நல்லா நோ 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 அப்படி கிடையாது, கிடையாது கிடையாது கிடையாது, இல்லவே இல்லை. நான் அதெல்லாம் நம்பலை. நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க அல்லது பாதிக்கப்படுகிற நபர் யாரா இருந்தாலும் அவங்க கர்த்தருக்குள்ள பலப்பட்டு நல்லா இருந்தா அவங்கள நெருங்க முடியாது. ஆமென். சில வேளைகளில் வந்து இதை புரிந்து கொள்ளணும். நான் அதை அதிகமாக போகலை, விட்டுருங்க. ஆராதனையை தடை செய்கிறது யாரு? பிசாசு, சாத்தான், சத்துரு. இப்போ இங்கே மோசையும் ஆரோனையும் கர்த்தர் சொல்ற, நீங்க போய் என் ஜனத்தை போக விடு. எதுக்கு? ஆராதனை செய்ய. பார்வோன் என்ன சொல்றான் தெரியுமா? வாசிக்க, யாத்திராகமம் 8:25 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். கவனிங்க, எங்களை போக விடுங்கள், எங்களை அனுப்பிவிடு. பார்வோன் என்ன சொல்றான்? நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள். எங்க பலியிடணுமா? எங்க அடிமையா இருக்காங்க? எகிப்துல. நீ அதாவது நீ ஆராதனை செய்யணும், நீ பலியிட தானே செய்யணும் உன் தேவனுக்கு. ஆமா, அதானே உனக்கு வேணும். ஆமா, இன்றைக்கு அரசாங்கம் சொல்றது அப்படித்தான், இன்னைக்கு சொல்லக்கூடிய அதிகாரிகள் அப்படித்தான். நீ ஆராதனை செய்யணும், நீ ஜெபந்தானே பண்ணணும். கவனிங்க, பார்வோன் சொல்றான் உங்கள் தேசத்தில் தானே, அடிமையா இருக்கக்கூடிய அந்த தேசத்திலே. கவனிங்க, எகிப்திலே, அங்கே நீ போய் என்ன செய்ய? பலியிடு, ஆராதனை செய். ஓகே, நம்மளா என்ன பண்ணுவோம்? என்ன நல்ல மனுஷன் பார்வோன், தங்கமான மனுஷன் இல்ல, பலியிட சொல்லிட்டார். இப்படி இருக்கணுமே, நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைச்சிருச்சு இல்ல. பார்வோன் பலியிட சொல்லிட்டார். எங்க போய்? மறுபடியும் எகிப்துல. மோசே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்லுங்க, மோசே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாசிங்க 26 வசனம் வாசிங்க. அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது, அப்படி செய்யத்தகாது. யோ நிறுத்துங்க, அப்படி செய்ய கவனிங்க, நல்லா கவனிக்கணும். ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் சீக்கிரம் முடிக்க விரும்புறேன். மோசே சொல்றான் பார்வோன்ட்ட, அப்படி செய்ய
அப்படி செய்ய தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்திலுடைய அருவருப்பை பலியிடுவதா இருக்குமே. எகிப்தில் உள்ள அருவருப்புகளை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்திலுடைய போதும். எப்படி இருக்கும்? நாங்க இங்க பலியிட்டா, பார்வோன் நீர் சொன்னது போல இந்த எகிப்திலே பலியிட்டால் எகிப்தில் உள்ள அருவருப்புகளை பலியிடுகிறதாய் இருக்குமே. எகிப்தினுடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா. ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, நாங்க அப்படி செய்யலாகாது. நாங்க எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இதே தேசத்துல நாங்க பலியிட முடியாது. ஏன்? அப்படி பலியிட்டா எகிப்தினுடைய அருவருப்புகளை பலியிட வேண்டும். அப்படி அருவருப்புகளை பலியிட்டா எங்களை கல்லெடுத்து அடிப்பாங்களே, கல்லறிவார்களே. முடியாது. நாங்க அப்படி பலியிட முடியாது. ஆண்டவர் என்ன அழகா கர்த்தர் பேசி இருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த காரியத்துல அவனுடைய நிலைப்பாடு பாருங்க, மோசையினுடைய நிலைப்பாடு, உறுதிப்பாடு பாருங்க. முடியாது, அப்படியெல்லாம் போக முடியாதுயா. இதே இடத்துல உட்கார்ந்துட்டு அருவருப்புல பலியிட முடியாது. அப்படி என்றால் எகிப்தில் இருக்கும் வரைக்கும் அந்த மிருகங்கள் என்ன? அருவருப்பு. எகிப்தை விட்டு வெளியே போனால் பிரித்தெடுக்கப்படும், அது பரிசுத்தமாகும். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நான் சொல்ற புரியுதா? அதனால அருவருப்பான இடத்துல நாங்கள் ஆராதிக்க முடியாது, அருவருப்புகளை நாங்கள் பலியிட முடியாது. அப்படி செஞ்சாலும் என்ன செய்வாங்க? எகிப்தியர் எங்களை என்ன செய்வாங்க? கல்லெடுத்து. அப்படியா நாங்கள் கல்லடி வாங்கணுமா? முடியாது. அடுத்த வசனம் வாசிங்க. நாங்கள் 27 நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய், இப்ப சொல்றார், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்தபடியே சொல்லுங்க. கவனிங்க இங்க பாருங்க. எங்களுக்கு விதித்தபடியே. எத்தனை நாள் பிரயாணம் போகணும்? 3 நாள் பிரயாணம். அதாவது இந்த இடத்துல 3 நாள் நாங்க பிரயாணப்பட்டு எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு. ஆனால் ஒரு நாள் பிரயாண தூரம் அப்படின்னு ஒரு தூரம் அப்படின்னு யூதர்கள் வச்சிருக்காங்க. அது அவங்களுடைய கஷ்டம், அல்லது அவங்களுடைய கஷ்டம் என்றால் அவங்களுடைய ஆங்கிலத்தில் உள்ளது வழக்கம். அந்த வழக்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு நாள் பிரயாண தூரம் என்பது அதிக தூரம் வரும். ஆனால் அவங்களுடைய கஷ்டத்தின்படி 3 மைல்ல இருந்து 8 மைல் வரைக்கும் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அதை இங்க குறிப்பிடலை. நல்லா கவனிங்க, அதை இங்க குறிப்பிடலை. ஒரு நாள் பிரயாண தூரம்னு சொல்லல, நாங்கள் 3 நாள் பிரயாணமாய் போகணும். நான் சொல்றது புரியுதா? வித்தியாசம் தெரியுதா? எல்லாத்துக்கும் தலையாட்டாதீங்க, தெரியலன்னா தெரியும் சொல்லுங்க. ரைட், அப்ப வித்தியாசம் தெரியுதா? அப்ப நாங்கள் 3 நாள் பிரயாணமா போய் நாங்க என்ன செய்யணும்? எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எங்களுக்கு விதித்தபடியே அல்லது விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றார். அவருக்கு நாங்கள் பலியிடுவோம்னா ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாத்தீங்களா, நீ சொன்னபடி எகிப்தில நாங்கள் என்ன செய்ய முடியாது? பலியிட முடியாது. அது அருவருப்பானதை நாங்கள் பலியிட முடியாது. அப்படி பலியிட்டால் கல்லறிவார்கள். ஆகவே நாங்கள் எகிப்தை விட்டு வெளியே போவோம். எவ்வளவு நாள்? 3 நாள் நாங்கள் நடந்து போவோம். எவ்வளவு தூரம் நடக்க முடியுமா? 3 நாள் பிரயாணமாய் நடந்து போய் எப்படி என்ன செய்வோமா? தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். அல்லேலூயா. நான் என்ன கர்த்தர் சொல்றாரோ அந்த நியமத்தின்படி, அந்த சட்டத்தின்படி, அந்த ஒழுங்கின்படி தான் நாங்கள் ஆராதிக்க முடியும். ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கு உண்டு. நீ சொல்றபடி எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்க முடியாது. நீ வச்சிருக்கிற சட்டத்தின்படி நாங்க ஆராதிக்க முடியாது, செய்ய முடியாது. எங்களை போக விடு. முதல் தடவை என்ன செஞ்சான்? எகிப்தை விட்டு போகக்கூடாது, இங்கே பலியிடுங்கள். மோசேக்கு சொன்னா என்ன சொன்னா? முடியாது, நாங்கள் 3 நாள் தூரம் பிரயாணமா போய் அங்க ஆராதிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி நாங்கள் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம். 1. 2வது
ரெண்டாவது யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு இங்க பார். டேய் டேய் சத்தம் போடக்கூடாது. கவனிங்க, இங்க கவனிங்க. அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். நல்லா கவனிங்க. இப்ப என்ன சொல்றான்? நீங்கள் வனாந்தரத்திலே அவருக்கு பலியிடணும் சொல்றீங்க. சரி, நீங்கள் வனாந்தரத்திலே போய் பலியிட நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். போதும். என்ன சொல்றாங்க? எப்படி தடை பண்றோம் பாத்தீங்களா? முதல்ல இங்கே பண்ணுனா, இப்போ சரி போ, நீ விரும்புற அதான போ. ஆனா என்ன செய்யணும்? அப்பனா 3 நாள் பிரயாணமா போக கூடாது. நீ போக கூடாது, அதிக தூரம் போக கூடாது. இதான் நம்ம ஆராதனைக்கு வரும்போது அப்படிதான். நீ போலாம், சர்ச்சு கொஞ்சம் இப்ப தூரம் ஆயிடுச்சு, நம்ம வீடு இப்போ எவ்வளவு தூரமா போயிடுச்சு வீடு, அதனால அதிக தூரம் போக வேண்டாம். பக்கத்துல பாரு, ஏதாவது ஒரு ஆராதனை இருக்குதான்னு பாரு, இல்லைன்னா விடு, பரவாயில்ல, போனா போகுது. இல்ல லீவு போடுறதெல்லாம் சாதாரணம். என்ன லீவ் லெட்டரா பாஸ்டர் கொடுக்கணும்? இல்ல, தேவையில்லை. எவ்வளவு நேக்கா ஆண்டவருடைய ஆராதனையை தடை செய்கிறதா சத்துருடைய சாத்தானுடைய நோக்கம். ஆராதனை தடை பண்ணணும். அப்போ நீ போ, ஆனா எங்க போக கூடாது? அதிக தூரம் போக கூடாது. அடுத்தது வாசிங்க. எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். பாருங்களேன், நம்மளால என்ன சொல்லுவோம்? மனம் மாறிட்டான். யாரு? பார்வோன். அவன் எனக்காக ஜெபம் பண்ண சொல்லிட்டான். இல்ல நம்ம பாஸ்டர் மாதிரில அப்படிலாம் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண சொன்ன, அப்படிதான் சொல்லுவாங்கங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன மாதிரி சொல்றான் பாருங்க. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம். எனக்காக வேண்டுதல் செய்யுங்க. பட் ஆனா you must not go very far. Now pray for me. ரொம்ப அழகா இருக்கு. Pray for me. எனக்காகவும் நல்லா தானே இருக்குது. ஏங்க பார்வன் நல்லவன் தானுங்க. என்ன அழகா அவனுக்காக ஜெபம் பண்ண சொல்றான். பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. நமக்கு ஒரே சந்தோஷம். அவர் பெரிய ஆளுங்க சொல்லிட்டாருங்க, அவர் பெரிய தலைவர் சொல்லிட்டாருங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்காகவும் ஜெபம் பண்ணிக்கங்க, போங்க. நம்ம ஆட்டில் இருந்தா ரைட், வெரி குட். டேய் அதிக தூரம் போகாத, நான் லீடர் சொல்றேன், எல்லாம் வாங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் நின்று அங்கே ஆராதனை செய்யலாம். பார்வோனுக்காக ஜெபம் பண்ண மறந்துடாதீங்க. யாருக்காக? பார்வோனுக்காக. இல்லை பெரிய பெரிய தலைவர்களுக்கு நல்லது, கண்டிப்பா ஜெபம் பண்ணணும், அது வேற பிரச்சனை. ஆனா ப்ளீஸ் பண்றது ஆண்டவர் விரும்ப மாட்டார், அது தெரிஞ்சுக்கணும். ரைட், போகட்டும். அதிக தூரம் போக வேண்டாம், எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். ரைட். அப்ப ரெண்டாவது பார்வோன் சொல்ற காரணம் என்ன? அதிக தூரம் போக வேண்டாம். ரெண்டாவது பாயிண்ட் புரியுதா நான் சொல்றதெல்லாம்? பார்வோன் என்ன சொல்றான்? முதல்ல என்ன சொன்னா? இங்கே பலி. ரெண்டாவது என்ன சொல்றான்? அதிக தூரம் போக வேண்டாம். ரைட். மூணாவது யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 8 - 11 முடிய. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். மறுபடியும் பார்வோன் கூப்பிட்டு அழைக்கிறான். அதுக்குள்ள இடையில சம்பவங்கள் நடக்குது, கூப்பிட்டு அழைக்கிறான். அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று யார் போகிறார்கள் என்று கேட்டான். இப்ப என்ன சொல்றான் இவனுக்கு? என்னங்க, நீங்க இப்ப போங்க. மூணாவது பார்வோன் சொல்ற, நீங்க போங்க. ஒரு லிஸ்ட் கொடுக்க முடியுமா? யார் யார் போறீங்கன்னு கொஞ்சம். யார் யார் போகிறீங்க கேட்டான். அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும், இங்க பாருங்க, எங்கள்
இளைஞரோடு முதல்ல யாரு? எத்தனை பேர் இளைஞர் இருக்கீங்க? வாலிபர்கள், இந்த இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்களே, சூப்பர். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. சரியா, வரவேற்கிறேன். நல்ல பிள்ளைகள். பாருங்க, எங்கள் இளைஞரோடும் ஒண்ணு, எங்கள் முதியோரோடும். தாத்தா பாட்டியெல்லாம் கொஞ்சம் நடக்க முடியாதுங்க, அதெல்லாம் விட்டு போக முடியாது. 3 நாள் பிரயாணம் அவங்க நடந்தே தீரணும் இல்ல. நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியல. பரலான்னு தான் எனக்கு இடுப்பு ஒரு மாதிரி போகுதுங்க. இடுப்பு என்னன்னு தெரியல, இடுப்பு வலிக்குதுங்க. கால் நடந்தா கூட வருதுங்க, அது ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ண முடியும் தெரியலீங்க. சரி, நீங்க வீட்டில் இருக்கு, நானே என்ன சொல்லிடுறேன், வீட்டில் இருங்கன்றோம். இதுக்கு மேல நம்ம கேட்க முடியுமா? சரி பரவாயில்லம்மா, ரெஸ்ட் எடுங்க ஐயா, ரெஸ்ட் எடுங்க. இளைஞரோடு மட்டுமல்ல, முதியவரோடும், சரி, எங்கள் குமாரரோடும், எங்கள் குமாரரோடும், எங்கள் குமாரத்திகளோடும், எங்கள் குமாரத்திகளோடும், எங்கள் ஆடுகளையும், எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். இவன் மொத்த சொத்துக்கத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு போவோம் போல் இருக்கு. இதெல்லாம் நாங்க கூட்டிட்டு போவோம். யார் யார் போவீங்கன்னு கேட்டதற்கு, சின்ன ஆட்டுக்குட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்குட்டியில இருந்து பெரிய ஆட்டுக்குட்டி முதல் மாடு எல்லாமே, கண்ணுக்குட்டி எல்லாம், இளைஞர்கள், முதியோர் எல்லாம் போவோம். வயதானவங்க, குமாரத்திகள், நாங்க எல்லாம் போய் ஆராதிக்க போகிறோம். எத்தனை வாசிங்க? 9வது வசனம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆராதனை என்னவா மாறுது? பண்டிகை. பிரைஸ் எல்லாம் ஆராதனை தான். பலியிடுகிறது ஆராதனை தான். பண்டிகை ஆராதனை தான். அப்போ நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பண்டிகை கொண்டாட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வந்தா நமக்கு எப்படி இருக்கணும்? கொஞ்சம் வேப்பண்ணா கொஞ்சம் விளக்கெண்ணையையும் கலந்து குடிச்சா எப்படி இருக்கும்? ஐயோ எப்படியோ இருக்கு அந்த மாதிரி. ஆராதனைனாலே எப்படியோ இருக்குல்ல. சிலருக்கு ஆராதனைக்கு வர்றது என்ன, இந்த பாஸ்டர் வேற சும்மா இருக்க மாட்டார் இல்ல, எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல. ஆராதனால ஒரு மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன், எங்க போனாலும் எந்த சர்ச்சுக்கு போனாலும் நான் ரொம்ப கவலைப்படுறதெல்லாம் இப்ப இல்லை. ஒரு நாள் என்னை தேடி வருவாங்க அல்லது என்னை கூப்பிடுவாங்க. நான் போய் அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிட்டு சாதாரணமா, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதின்னு இல்லை, நான் கால் வச்சு ஜெபிச்சேன்னா அந்த குடும்பத்தில் விடுதலை உண்டாகணும். ஆமேன். சத்துருடைய கட்டுகள் முறிக்கப்படணும், விடுதலை ஆகணும், பிசாசனுடைய கிரிகளை அழிக்கப்படணும், ஒரு டெலிவரன்ஸ் ஆகணும், ஒரு விடுதலை உண்டாகணும். அதுதான் ஆமேன். அதுக்கு தான் ஊழியக்காரனா கர்த்தர் தெரிஞ்சிருக்காரு. அப்படி போய் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், அப்படி ஜெபம் பண்றதுக்கு என்னை ஆண்டவர் அழைக்கல. அப்படி இல்லை, ஒரு விடுதலை, ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை கொடுத்துருக்கார் கையில. போனா அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகணும், அந்த குடும்பத்தினுடைய கட்டு உடைக்கப்படணும், வியாதி சுகமடையணும், அற்புதம் நடக்கணும். ஆமென். இங்க என்ன சொல்றாங்க, நாங்க யார் போவோம்னு சொல்லி லிஸ்ட் அப்படியே கொடுக்குறான். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையா இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். மிரட்டுறான், நீங்க ஜாக்கிரதையா இருங்கள், எச்சரிக்கையா, உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். எத்தனாவது வசனம் தங்கிச்சது? 10வது வசனம் வாசிங்க. 11வது வசனம் வாசிங்க. அப்படி வேண்டாம் புருஷராகிய நீங்கள் போய், இப்ப சொல்றான், எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதை, உங்களுக்கு பொல்லாப்பெல்லாம் நேரணும். மான் பண்ணி இவர் நல்லதுதான் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருக்கணும், குழந்தைகள்லாம் கூட்டிட்டு குழந்தை குட்டியோட போறதுக்கு ரொம்ப கவனமா இருங்க சொல்லிட்டு, அப்படி வேண்டாம் புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது. அப்படி அவங்க கேட்டாங்க, நீங்கள் இதுதானே விரும்பி கேட்டது, போங்க, ஆண்கள் மட்டும் போங்க. ஏன் தெரியுமா? இவன் எவ்வளவு வேலைக்காரன் பாருங்கள. இவன் போனான்னா இவன் குடும்பம் இங்கதான் இருக்கு, இந்த பய போக முடியாது, கம்பி நீட்டிடுவான். இல்லைன்னா அப்படியே ஆராதிக்கு போற மாதிரி எப்படி 3 நாள் பிரயாணம் அவன் பாட்டுக்கு போயிடுவான். அதனால
உங்களுக்கு ஆராதனை, ஆமாம் ஆராதனை செய்யணும், ரைட் போகலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்கள் மட்டும் போங்க. நம்மளும் அப்படி தானே, பெண்கள் மட்டும் போவாங்க நம்ம ஆட்கள். அது இஸ்ரேல் மக்கள், பெண்கள் மட்டும். நீ போய் ஆராதனைக்கு போயிட்டு வந்துரு, நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லு, நீ மட்டும் போயிட்டு வா. அல்லது ஆண்கள் மட்டும், எனக்கு கொஞ்சம் முடியல. இந்த சாக்கு போக்கு சொல்லி ஆராதனைக்கு லீவு போடுறது, ஆராதனைக்கு வராமல் இருக்கிறது எனக்கு அது பிடிக்கவே இல்லைங்க. உங்களை மாதிரி நான் லீவ் போட்டால் என்ன ஆகும்னு கேட்குறேன். ஒரு வாரம் விட்டுருவீங்க, 2 வாரம், 3வது வாரம் வெளிநாடு ஊழியங்களுக்கு போனால் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. வீட்டில் இருக்கிறேன்னு வச்சு பாஸ் என்ன பண்ணுறேன், பாஸ் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காரு, நாங்கள் வந்துட்டு இருக்கோம், பாஸ் எடுத்து சொல்லுங்கள், அடுத்து மரியாதையை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா இல்லையா? சிலர் லைட்டாக அப்படி ஆமாங்கிறீங்க, சரியா? ரைட், உண்மை. ஆராதனை என்பது மிக முக்கியமானது, அசட்டை பண்ணக்கூடாது. நீ மட்டும் போ, பிள்ளைகள் மட்டும் போங்க, நீங்களே போங்க, சண்டே ஸ்கூலுக்கு போங்க, கேட்டால் அம்மா அப்பா வர முடியலன்னு சொல்லிடு. ஞாயிற்றுக்கிழமை முடியலங்கும் போது நான் சில சமயங்களில் சிலரை பார்ப்பேன், ஆராதனை முடிச்சுட்டு வருவேன். வெளியூரில் அவங்கள பார்த்துருக்கேன், நான் யாருன்னு சொல்லலை. வெளியூரில் பார்த்தேன், பாசமாட்டு சொல்லிருந்தப்பா போயிட்டு இருக்காங்க பார்த்தியா அப்படின்னா, ஆமாம் பார்த்தேன். வேண்டாங்க, யார்கிட்ட வேணாலும் விளையாடலாம், கத்தட்ட என்ன செய்யக்கூடாது. சரி, நீங்க போகலாம். யார் மட்டும் போகலாம்? புருஷர் மாத்திரம், ஆண்கள் மட்டும் போகலாம். சரி, அப்ப இவன் என்ன சொல்றான்? புருஷர் மட்டும் போகணும். 3வது பார்வோனுடைய கண்டிஷன். சரி, கடைசியா 10ஆம் அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கவனிங்க, இப்ப பாருங்க, இப்ப எத்தனாவது? 4வது. இப்ப சொல்றான், நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நல்லா பாருங்க, என்ன பாயிண்ட் அப்படியே பிடிச்சு வச்சே சொல்லிட்டு வர்றா. இப்ப சொல்றான், நீங்க போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். நீங்க இப்ப போலாம். ஆனா என்ன, குடும்பமா போலாம், பிள்ளைகள் கூட்டு போப்பா, பிள்ளைகளை கூட்டு போ, முதியரை கூட்டிட்டு போ, நடக்க முடியாத ஒரு அம்மா, அந்த அம்மாவை கூட்டு போ, தடி ஊனிட்டு அது போட்டு பரவாயில்ல. அந்த ஐயா முடியாம இருக்கார், போ, கூட்டிட்டு போ, வண்டி வச்சது மாட்டு வண்டியில கூட்டிட்டு போ. ஆனா எது மாத்திரம் போக கூடாது? ஆடு மாடு நிறுத்தப்படணும். ஏன்? பலி செலுத்துறதுக்கு என்ன வேணும்? ஆராதனை செய்ய முடியாது. எப்படி கொக்கி போடுறான் பாருங்க, பலி செலுத்த முடியாதுல்ல. ஆராதனை போறதுன்னா நல்லதுதான், ரைட். ஒரு சமயம் நம்ம சபையில் உள்ளவங்களுக்கு தெரியும், ஒரு சகோதரி பிசாசு பிடிச்சி அங்கிருந்து ஆடி வருவாங்க, எல்லாம் காணிக்க போட வருவாங்களா, அந்த அம்மாவும் வரும் காணிக்க போட இப்படி வந்துட்டு எடுத்துட்டு போயிடும். நானும் பாப்பேன், அந்த அம்மா போட மாட்டேங்குது, அப்படி இப்படி வரும், இப்படி வந்துட்டு காணிக்க இப்படி போட்டு இப்படி போயிடும். தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இல்ல, நான் கொன்னே போடுவேன், உயிர் இருக்காதுன்னு பிசாசு சொல்லிச்சு. ஆனா விடுதலையாகி சுகமான பிறகு ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் நான் கார் வாங்குறேன், நீங்க தான் வந்து வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. பாஸ்டர் வீடு வாங்குறோம், வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சரி பாஸ்டர், இனிமேல் நீங்க வர வேண்டாம், நாங்க சர்ச்சுக்கு வர மாட்டோம், நீங்க போங்க. அவ்வளவுதான். அப்ப காணிக்கை போட போகும்போது பிசாசு போட விடாம அந்த பிசாசு அப்படி இழுத்துட்டே இருந்துச்சு. பாவம், அது கடைசியில் விடுதலை ஆயிடுச்சு. கவனிங்க, சர்ச்சுக்கெல்லாம் போ, தசமமாக காணிக்க, ஆடு பொருத்தனை பண்றது, ஆண்டு விழாவுக்கு ஆடு யாராவது பொருத்தனை பண்ணிருக்கலாம் தெரியல எனக்கு. சரி, அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன், இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் சொல்லல. தசம பாச கேட்டாரா? நம்ம பாச கேட்க மாட்டாரு.
அப்போனா ஓரளவுக்கு நல்ல மனுஷன். எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட் அப்படின்னு. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல மனுஷன்தான். கவனிங்க, நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது தெரியுமா? நிறைய தேவை இருக்கு. இன்னைக்கு காலையில் பாஸ்டர் மட்டும் சொன்னேன், ஏம்மா நான் ஒரு பகுதியை படிச்சுட்டு அதில் என்ன போட்டிருந்து தெரியுமா? உனக்கு உண்டானதை விற்று பிச்சை கொடுன்னு போட்டிருக்குமா. பாஸ்டர்மா சொன்னாங்க, ரைட்டு, கொடுக்குறது பிச்சை கொடுக்கலாம், கொடுக்கலாம், இல்லை இல்லை கொடுக்குறதுக்கு விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையன்னா. பாஸ்டர்மா எனக்கு அந்த வசனம் உணர்த்தப்பட்டது. நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்களா? நம்ம எனக்கு நான் இன்னைக்கு காலையிலையும் சொன்னேன் பாஸ்டர்மாட்ட, உனக்குள்ளதை விற்று பிச்சை கொடு. எங்கள் 3 சம்பந்தி உண்டு, அதில் ஒரு சம்பந்தி சொன்னாங்க, அண்ணே நீங்கள் நல்லா பரவாயில்ல, நல்லா ஊழியெல்லாம் செய்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் காமராஜர் மாதிரி இருப்பீங்களோ அப்படின்னாங்க. இல்லை ஒன்றுமே சேர்க்காம, இல்லை நான் சேர்க்கலன்னு எனக்கு வேண்டான்னு சொல்லலை, ஆண்டவர் தரும்போது தரட்டு, அது வேற பிரச்சனை, போகட்டும். ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது ஒரு சந்தோஷம். எனக்கு நான் மைண்டில் அப்படியே வச்சுட்டே இருப்பேன், எதையாவது ஒன்று செய்யணும் 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 அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பாஸ்டர் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், கண்டிப்பாக செய்யணும், அதுதான் சரி. இப்போ நீ போ, எதை கொண்டு போகாத, ஆண்டவருக்கு பலியிடுவது அல்லது ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறது, ஆராதிப்பதற்கு முக்கியமான ஆடு மாடை நீ என்ன செய்யாத, கொண்டு போகாத. நீங்க எல்லாரும் போலாம். வாசிங்க அடுத்தது. அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். நீங்க அனுப்புறது மட்டும் இல்ல, ஆடு மாடெல்லாம் யார் தான் கொடுக்கணும்? நீ தான் கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும். யார்கிட்ட? பார்வோன்ட்ட. எங்க எவ்வளவு துணிச்சல் மோசேக்குல்ல, ஆனாலும் சரியான ஆளுதான் மோசே. நீ கொடுக்கணும். அதை வாசிங்க தங்கச்சி மறுபடியும். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்க கையில கொடுத்து அனுப்பணும், சும்மா அனுப்பக்கூடாது. அடுத்த வருஷம், எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும். அப்ப நீயும் கொடுக்கணும், எங்க மிருக ஜீவன்களும் எங்களோடு வர வேண்டும். ஒரு குளம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்றான். எங்களுக்கு தெரியாது. 26 தானே, ரைட். அங்க போய் சேர்ற வரைக்கும் என்னன்னு தெரியாது, என்ன கொடுக்கணும்னு தெரியாது. அதனால இதெல்லாம் எங்களுக்கு வேணும். அப்போ கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு நாங்க எப்படி போவோம்? 3 நாள் பிரயாணமாய் போவோம். அது மட்டுமல்ல, நாங்களும் போவோம், எங்க இளைஞரும் போவோம், என்ன செய்வோம், எங்களுடைய முதியரும் போவாங்க, குமாரத்திகளும் போவாங்க, எல்லாரும் போவாங்க. அடுத்தது எங்களுடைய ஆடு மாடுகளும் என்ன செய்யும், எல்லாமே எங்க கூட வரும். நாங்க இங்க ஆராதிக்க மாட்டோம், நாங்க தேவனுடைய திட்டத்தின்படி வனாந்தரத்தில் போய் செப்பரேட் ஆயிருவோம். எப்படி ஆயிருவோம்? செப்பரேட் ஆயிருவோம். உன் ஜனத்திற்கும் எங்கள் ஜனத்திற்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகுங்கள்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாங்கள் விலகி போயிருவோம், கர்த்தரை தொழுது கொள்வதற்கு நம்ம தூரமா போயிருவோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம். அதனால நீ மரியாதையை ஆடு மாடெல்லாம் கொடு, காணிக்க கொடு, எங்க ஆடு மாடுகளையும் கூட்டிட்டு போவோம். ஆமீன், அல்லேலூயா. பார்வோனுடைய கேள்விக்கெல்லாம் இவன் கர்த்தர் எங்களை இப்படித்தான் ஆராதனை செய்ய வச்சிருக்காருன்னு சொல்லி பதில சொல்லி அவன் போறத பார்க்கிறோம். 10 வாதம் இல்ல, 10 வாதம். பார்வோனுடைய இருதயத்தை யாரு கடினப்படுத்தினாங்களா? ஏங்க படுத்தினாருங்க, அவ்வளவுதான், அதுக்கு போட்டு நின்று
ஏன் கடினப்படுத்த? அவனை கடினப்படுத்தினாதான் எகிப்தியர் வணங்கின அந்த 10 வாதையாகிய, ஒவ்வொரு வாதையிலும் ஒவ்வொரு தெய்வங்கள், வண்டு, தவளை, வெட்டுக்கிளி, தெரியுமா உங்களுக்கு? அதை எல்லாத்தையும் ஆண்டவர் இதைத்தானே நீ கும்பிட்டுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி, இப்போ ஆண்டவர் எபிரேயின் தேவர், எபிரேயர்களின் தேவன் தான் தேவன், இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன், யாவே என்கிற தேவன் தான் தேவன். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பி வணங்குற அந்த தேவன் தான் தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். என் தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா! நிரூபித்து காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போக விடவே இல்லை. ஆண்டவர் கடினப்படுத்திட்டே இருக்கார். ஒவ்வொன்னா பாரு, இது நீ தெய்வம் சொல்றன்னு தவளை போடு, தவளை, வெட்டுக்கலையா, வண்டா, பேனா, எல்லாத்தையும் இல்ல, கடைசியா போக விட மாட்டேன்னு அப்புறம் கடினப்படுத்தல, தலைச்சன்களை அடிச்சோன்னே மரியாதையே போங்கன்னு சொல்லிட்டான். போக சொல்லிட்டு பின்னால துரத்தி வர்றான், போன்னு சொல்லிட்டு பின்னால வர்றான். ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா நடத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு எல்லாரோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதல்ல, செப்பரேட், பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம், ஒதுங்கி வருகிற அனுபவம், வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம், எல்லாரோடும் சேர்ந்து ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. தேவனோடு நாம் தனியாக இருந்து விலக்கப்பட்டவர்களாக, தனிமையாக அவருடைய நியமத்தின்படி ஆராதிக்கிற ஆராதனையே ஆராதனை என்பதை மோசே சொல்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். டைம் ஆயிடுச்சு. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தடை செய்ததையும், ஆனால் மோசே நாங்கள் எப்படி ஆராதிப்போம் இப்படித்தான் என்று சொல்லி சொன்னதையும், எங்களை போக விடு, எங்களை அனுப்பிவிடு என்று சொன்னதை நாங்கள் செய்தியில கேட்டோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்களும் ஆராதிப்பதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட, வேறு விரிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட ஆண்டவரோடு தேவஜனங்களாய் கூடி ஆராதிக்கிற அந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஆராதிக்க உதவி செய்யும், வழி நடத்தும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே. ஆமென். எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கை. ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கே ஆராதனை, 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 ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஓ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உன்னதமானவரே, உயர்வை தருபவரே. உன்னதமானவரே, உயர்வை தருபவரே. சேனைகளின் கர்த்தரே, எங்களை காப்பவரே. சேனைகளின் கர்த்தரே, எங்களை காப்பவரே. உமக்கே
ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அந்த நல்ல ஆராதனை நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை துதித்து பாடும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஆராதிக்க கொடுத்த நீர் கிருபைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல சாட்சிகளை கேட்டோம். சாட்சி சொன்ன உம்முடைய பிள்ளைகளை கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பங்களிலே அற்புதத்தை செய்யும். உம்முடைய நாமத்தை நீரே மகிமைப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். செய்தியின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசினீர் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஆராதனை முறையையும் ஆண்டவரே நாங்களும் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தனித்து விடுதலையோடு கூட ஆண்டவரோடு கூட இருந்து ஆராதிக்க வேண்டும், தேவ ஜனங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து கேட்டோம். ஆண்டவரே, செய்தியின் மூலமாய் பேசினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை வர்த்திக்க செய்யும். தேவைகளை சந்திக்கணும். எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். அவருடைய எல்லா குடும்பத்தின் தேவைகளையும் சந்திப்பீராக. கொடுத்த தசமமாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தன காணிக்கைகள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இப்பொழுதும் இந்த இடத்தை விட்டு உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு ஆமாண்டவரே தங்களுடைய இல்லங்களுக்கு போக தேவன் அனுகிரகம் செய்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய பாதுகாப்புக்கும், உம்முடைய பராமரிப்புக்கும், உம்முடைய வழிநடத்தலுக்கும், தேவ கிருபைக்கும் உம்முடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.